ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுள்ள தேவன் எங்களை பாதுகாத்து நடத்துகிற உம்முடைய தயவு இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து இவரை வழிநடத்துகிற தேவன் ஆண்டவரே. சரீரத்தில் எங்களோடு பேசினீர், அதற்காக மக்கள் நன்றி அப்பா. இன்னும் ஆண்டவரே அப்பா எங்கள் விருப்பத்தில் உள்ள காதுகளாய் மாற்றுங்க. வந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால வாழ்க்கை ஆசீர்வதிக்கிற ராஜா. கர்த்தாவே அப்பா நீர் என்னை மறைத்து கொள்ளுங்க ராஜா. நீர் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். எல்லா கன மகிமை புதிய பலியை நீர் எடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. சங்கீத பகுதியில் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்தேன். எத்தனை ஞாபகம் வருது தெரியல. என்ன வேண்டுகோள் யாராவது சொல்ல முடியுமா? ரோமரை தயவுசெய்து கொஞ்சம் படிங்க. எத்தனை பேர் படிச்சீங்க? அல்லேலூயா. சரி, ரோமருக்கு எழுதின நிறுவம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு எப்படி இருக்க மாட்டாங்களா? பிரியமா இருக்க மாட்டாங்க. இதை நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆவியானவர் உங்கள் மேல இறங்குவதை நீங்க பார்க்கலாம். நீங்க சும்மா இருக்கும் போதோ அல்லது நீங்க ஏதாவது துணி துவைக்கிறீங்க, ஏதாவது ஒரு வேலை, ஏதோ நம்ம சகோதரர் இருந்தால் நீங்க எந்த வேலை ஸ்தலத்துல இருந்தாலும் சரி, நீங்க இந்த வசனத்தை மாத்திரம் ஆசை போட்டுக்கொண்டே இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவதை நீங்க உணர்வீங்க. அல்லேலூயா. பிரசனம் உங்களை இடைகட்டி இருப்பதை நீங்க உணர முடியும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா இந்த கடைசி காலத்துல நாம இருக்கிறோம். அல்லேலூயா. நாம எல்லா ஊழியக்காரர்களும் சொல்றதுதான், இருந்தாலும் நான் அடியேன்னு சொல்றேன், இந்த கடைசி காலம். நீங்க வேணா யூடியூப்லயோ அல்லது மற்ற நீங்க வழக்கமா பார்க்குற சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இது கடைசி காலம், இது சண்டை யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றதெல்லாம் நீங்க கேள்விப்படுவீங்க, பார்ப்பீங்க. எஸ்பெஷலி நீங்க எம்டி ஜெகனுடைய பிரச்சனையா கேட்டீங்கன்னா இது கடைசி காலத்தினுடைய ஆரம்பம். அல்லேலூயா. ஆனா முடிவு உடனே வராது. ஆனா சேனல்ல பாத்தீங்கன்னா, டிவில பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தோத்து போச்சு அப்படின்ற ஒரு பகிங்கரமான ஒரு அறிவிப்பு வரும். அது இன்னொரு ஒரு மாதத்துக்குள்ள வரும் உங்களுக்கு. அப்ப நீங்க நினைச்சுக்க வேண்டியதுதான், இஸ்ரவேல் ஒரு மாதம் தோக்க போறதே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் பொய் சொல்கிறவர் அல்ல. அல்லேலூயா. அதனாலதான் சொல்ற ஆவிக்குரியவர்களாக நாம் மாற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். என்னையும் உட்பட சேர்த்துதான் சொல்றேன். ஆவிக்குரியவர்களாய் மாறினால் மாத்திரம்தான் அந்த தைரியம் உங்களுக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. ஆமா, நீங்க எல்லாம் சொல்லுவாங்க, புறதேசத்தார் எல்லாம் சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்ல, உலகம் முழுவதும் எல்லா டிவி எல்லா சேனல்களையும் எல்லா தலைவர்களும் சொல்லுவாங்க, அதற்கு இஸ்ரவேலுக்கு எதிர்ப்பா எல்லாருடைய கரமும் நீட்டப்படும். தோத்து போச்சு, இவ்வளவு சோல்ஜர்ஸ் அரெஸ்ட் ஆயிட்டாங்க, இது நிஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனா எல்லா சோல்ஜர்களும் தோத்தாலும் ஆவிக்குரியவர்களாகிய நாம என்ன பண்ண, நம்முடைய கண்கள் எப்பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, அந்த எருசலேம் நகரத்துக்காக நாம் எப்படி இருக்கணும்? ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். அங்க ஆண்டவர் தேவ தூதர்களை எழுப்புவார். அல்லேலூயா. யுத்தம் பண்ணுவதற்கு யார் எழுப்புவாரா? சேனைகளின் கர்த்தர் சேனைகளை அங்கே உருவாக்குவார். அல்லேலூயா. அவரே அங்க முன்னின்று யுத்தத்தை நடத்துவார். அல்லேலூயா. ஆமா, அதான் ஆரம்பம், இது முடிவல்ல. இந்த மாதிரி செய்திகளை கேட்கும் போது நீங்க உஷாராகணும். எதுக்குன்னு சொன்னா, இஸ்ரவேல் தோத்து போச்சுன்னா எல்லா கிறிஸ்துவ குடும்பத்திலையும் சொல்றதுதான். எல்லா கிறிஸ்துவ குடும்பத்திலும் ஆவிக்குரியவர்கள் சொல்ல மாட்டாங்க, ஆவியும் அனல் இல்லாதவங்கன்னா சொல்லுவாங்க, அவ்வளவுதான் இஸ்ரவேல் இவ்வளவு ஜனங்களை சாவடிச்சான்ல, இப்ப பாரு அவன் சாவறான், அவ்வளவுதான் எங்க. சில இன்னும் அரவர விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா குழப்பத்துக்குள்ளாவார்கள். நான் செய்திக்குள்ள போகல, நடக்க போற காரியத்துக்கு சொல்றவங்களுக்கு செய்தியுடைய சாராம்சத்துக்கு நான் போலிடும், குழப்பமாயிடும். ஏன்னா இது இவ்வளவு ஜனங்கள் செத்துட்டாங்களே, இவ்வளவு பேர், அவ்வளவுதான் போகுது. விசுவாசம் உள்ளவர்களாகி வேத வசனத்தை நம்புகிறவர்கள் மாத்திரம் எப்படி இருப்பாங்க? அசைக்கப்படாமல் இருப்பார்கள். அல்லேலூயா. வேத வசனம் தெளிவாக சொல்கிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்படியே
வனாந்திரத்துல ஆண்டவர் என்ன சொன்னார்? உலர்ந்த எலும்புகளை பார்த்து அவர் சொல்லுகிறார், எல்லாம் உயிரடையுமா, உயிரடையும். அல்லேலூயா. பார்ப்பதற்கு அவைகள் சேனைகள் எல்லாம் அங்கே செத்து போய் எலும்புகள் மாதிரி தான் இருக்கும், ஆனா உயிரடையும். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் அந்த சேனைகளை உருவாக்குவார். அல்லேலூயா. பிழையாம் கண்களுக்கு தெரியல, ஆனா கழுதைகளுடைய கண்களுக்கு தெரியும். ஆமா. அல்லேலூயா. ஆமா. கூட இருக்கிற அசிஸ்டன்ட் பாஸ்டர் தான் சொல்றாரு, ஐயோ அவங்க ஜனங்க பெருத்த ஜனமா, பெரிய யுத்தம், பெரிய கூட்டமா வருது. அப்பதான் ஆண்டவரிடத்துல ஊழியக்காரன் சொல்ல கண்களை திறக்க முடியாது. அப்போ தான் அவன் பார்த்த உடனே எப்படி இருந்தான்? அக்னிமயமானவர்கள் அவளை சுற்றி இருப்பதை பார்க்கிறான். அல்லேலூயா. அந்த மாதிரி ஆவியுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் இந்த வசனத்தை மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. மாம்சத்தினுடைய கண்களை நாம் பார்க்கவே கூடாது. அப்படி மாம்சத்தினுடைய கண்களை பார்த்தோம்னா எல்லாமே வீணா போயிடும். அல்லேலூயா. நாம் எச்சரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். யார் ஆவிக்குரிய பிள்ளைகள், நம்ம ஆவிக்குரிய சபையை சார்ந்தவர்கள். அப்ப நாம ஆவிக்குரிய சபையை சார்ந்தவர் சொன்னா அந்த ஆவியுடைய அச்சாரம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய அந்த அச்சாரம் நமக்குள்ளே காணப்படும். இல்லைன்னா நாம எப்படி இருக்கிறோமா? மாம்சத்துல இருக்கிறோம். அதனால மாம்சத்துல இருக்கிறவங்க தயவு செய்து ஊழியக்காரங்களும் யாரோ சொல்ற வசனத்தை நீங்க அப்படியே போயிட்டு படிக்கணும். நீங்க படிச்சா தான் அதனுடைய விளக்கங்களை புரிந்து கொள்ளணும். அதனாலதான் உங்களை ரோமன் நான் படிக்க சொன்னது. வாசிங்க எசேக்கியேலுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் நல்லா 16, 17, 18 நல்ல சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. 16வது வசனத்தை வாசிங்க. என்னை கர்த்தருடைய ஆலயத்தில் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையில மண்டபத்துக்கு பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கு தங்கள் முகத்தை கீழ் திசைக்கும் நேராக திருப்பினவர்களாக கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். அல்லேலூயா. இதுல 9ஆம் அதிகாரம் 16 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்களேன். நல்லா முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் விட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இப்ப நம்ம பார்க்கிறோம் கடைசி காலம் சொல்றோமே, இன்னைக்கு எருசலேம்ல நடக்கிற சங்கதிகள்லாம் இந்த வசனத்துல சொல்லப்பட்டவைகள். அல்லேலூயா. 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முதியோர்கள் எவ்வளவு வயசானவங்க இந்த குண்டு போட்ட உடனே அங்க பாருங்க நிறைய பேர் பாதிக்கப்படுறவங்க முதியோர்கள் தான். ஏன்னா பலவீனமானவர்கள். முதலாவது வேத வசனத்துல எழுதுனது வார்த்தைகள் ஒன்றுமான முதியோர்கள். பாருங்க, முதியோர்களையும் வாலிபரையும் ஏன் சொன்னா முதியோர்கள் என்ன பண்ணுவாங்க? நீங்க செய்தியில பாத்தீங்க, அந்த குண்டு வெட்டிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா மேல ஸ்டாண்டர்ஸ் மேல படுத்துக்கிற ஒரு வாலிப பையன் கீழே விடுறான். முதியோர் ஒருத்தர் அப்படியே ஹார்ட்ல கையை வச்சு அப்படியே சாஞ்சிடுறாரு. ஆனா எங்கேயோ வெடிக்குது, எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்பால வெடிக்குது, 1.5 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும் போது. ஆனா பாருங்க இங்க எல்லாம் நொறுங்குது, அவ்வளவு சத்தம். அவ்வளோ எத்தனை கிலோ குண்டு அங்க வெடிச்சிருக்கோம் பாருங்க. அப்போ அந்த இடத்துல இருக்கிற அந்த ஸ்தலத்துல இருக்கிற கர்ப்பஸ்தினுடைய நிலைமை நாம குழந்தைகள் பாருங்க. ஆனா இதை இரக்கம் பாராட்டுகிறவர்கள் இலகிய மனதுள்ளவர்கள், இவங்களுக்கெல்லாம் என்ன கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா, இவங்களுக்கு என்ன இருதயமே இல்லையா அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை என்ன பண்ணுவாங்க, கொடூரமாய் பேசுவார்கள். ஆனா
வேதத்தின் பிரகாரமாக தான் இது கடைசி காலத்திலே நடக்கிற சம்பவம் என்பதை, இது கடைசி காலத்தினுடைய ஆரம்பம் என்பதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற நமக்கு தான் இது ஆவியின் கண்கள் உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். அல்லேலூயா. அது எத்தனை பேர் நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. பாருங்க, நீங்க ஆண்டவர் தெளிவா சொல்லுங்க. முதலாவது முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் வெட்டி சேராதுங்கள். அடையாளம் என்ன? நீங்க முதல்ல இருந்து நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணீங்க. எரேமியா 9 அதிகாரம் முழுவதும் வாசிங்க. எசேக்கியேல் 9 முழுவதும் வாசிங்க. ஏசாயா 10ஆம் அதிகாரத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 9ஆம் அதிகாரத்தை வாசிங்க. இது மூலம் ஒரே ஈக்குவலா வரும். நல்லா கவனிங்க. இது கடைசி காலத்துல என்னெல்லாம், இந்த கடைசி காலத்தினுடைய ஆரம்பத்துல என்னெல்லாம் நடக்க போகிறது என்பதை நீங்க வெளிப்படுத்தல் விசேஷம் புதிய ஏற்பாட்டுல வர நீங்க நல்லா கவனிங்க. எரேமியா 9ஆம் அதிகாரமும் எசேக்கியேல் 9ஆம் அதிகாரமும் ஏசாயா 10ஆம் அதிகாரமும் வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் வாசினா மூணு அப்படியே கோர்வையா லைனா இருக்கு. சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்படியே. அல்லேலூயா. ஏன் சொன்னா முத்திரை போடப்பட்டவர்களா நாம்? அதான் கேள்வி. நாம் முத்திரை போடப்பட்டவர்களா? தேவன் பிரித்தெடுத்த ஜனமா? நாம் ஆவிக்குரிய பிள்ளைகள் தானா? நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா அல்லது ஆவிக்கு உட்பட்டவர்களா? அதான் இந்த கடைசி காலத்துல ஆவிக்குரிய சபைகளுக்கு நாம் எடுக்க வேண்டிய செய்தி. அல்லேலூயா. சும்மா நம்ம ஆவிக்குரிய சபை சொல்லிட்டு இப்படியே போயிட்டே காலம் கடத்திட்டே போயிட்டா நம்மளை போல பரிதவிக்கிறதா யாரும் இல்லை. கடைசியா வார்த்தை தான் சொல்றா, ஆலயத்திற்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா. முதலாவது என்னிடத்தில். அல்லேலூயா. ஆவிக்குரிய சபையில தான் முதலாவது எங்க தொடங்குமா நியாய தீர்ப்பு? இல்ல ஆவிக்குரிய சொல்லி அந்நிய பாஷைகளை பேசி அபிஷேகத்துல நிறைந்த நம்மளதான் முதல்ல கணக்கு வைப்பார். அல்லேலூயா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கணும். கடந்து போன நாட்கள் எல்லாம் விட்டுருங்க. கடந்த இப்ப இந்த ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி அல்லது இந்த செய்தியை கேட்பதற்கு முன்னால் உங்க வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி அதை விட்டுருங்க. நான் சொல்றேன், உங்க ஒவ்வொரு அசைவிலும் பரிசுத்த ஆவியானவர் காணப்பட வேண்டும். நான் தயவா சொல்றேன், உங்க ஆடை அலங்காரத்துல தயவுசெய்து மேக்சிமம் நீங்க படகு கட்டி வர பாருங்க. ரொம்ப நல்ல உத்தமம் அது. ஏன்னு சொன்னா வேதத்துல நமக்கு ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லிருக்கிற ஆடையில நாம ரொம்ப சுத்தமா இருக்கணுமா, அப்ப தலைய அலங்காரத்துல எவ்வளவு சுத்தமா இருக்கணுமா, எல்லாவற்றிலும் சுத்தமா இருக்கணும்னா உங்களுக்கு தெரியல. புறத்தோற்றத்தை மாத்திரம் அல்ல, நம்ம உள்ளான உறுப்புகளிலும் விசேஷமா ஆத்மாவில் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சிந்தனையிலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அதனாலதான் இங்க சொல்றார், அங்க முத்திரை போடப்பட்டவர்களை மையிட்டவர்களை வாசிங்கன்னா அங்க மையின் ஒரு வார்த்தை வரும். அந்த 9ஆம் அதிகாரம் எரேமியாவுல வாசிக்கும் பொழுது வாசிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ அந்த பரிசுத்த தலத்திலே ஓட்டுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். இங்க எசேக்கியாவுக்கு ஆண்டவர் திட்டம் தெளிவா சொல்றார், யாரெல்லாம் சாவடிக்கணும், எதுக்காக சாவடிக்கணுமா? 8ஆம் வசனத்தை வாசி. அவர்கள் வெட்டி கொண்டு போகையில் நான் மாத்திரம் தனித்து எசேக்கியா மாத்திரம் தனித்து முகம் குப்புற விழுந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் எருசலேமின் மேல் உமது உக்கிரத்தை ஊற்றுகையில் இஸ்ரவேலின் மீதியானவர்களை எல்லாம் அழிப்பீரோ என்று முறையிட்டார். அடுத்த வசனம் அப்படியே வாசிங்க 9. அதற்கு அவர், நல்ல கவனிங்க, இஸ்ரவேலும் யூதாவுமாகிய வம்சத்தாரின் அக்கிரமம் மிகவும் பெரியது, இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது, நகரமும் மாறுபாட்டினால் நிரப்பப்பட்டிருக்கிறது.
கர்த்தர் தேசத்தை கைவிட்டார், கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. வாசிக்கும் பொழுதே இந்த செய்தியுடைய சாராம்சம் உங்களுக்கு புரியும். ஆண்டவர் எசேக்கியா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு திட்டமா எழுத சொன்ன வார்த்தைகள், அவர் எல்லாரையும் வெட்டி கொண்டு போய் அவன் மாத்திரம் என்ன பண்ணலாம், தனித்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். அப்ப ஆண்டவர் சொல்றார், யூதாவும் இஸ்ரவேலும் அவங்க என்ன பண்ண, அக்கிரமம் பெரியதாகிவிட்டது. அல்லேலூயா. நாமோ இந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். நம்மிடத்துல ஏதாவது அக்கிரமம் இருக்குதா? போன வாரத்துல மாதவரத்துக்கு ஒரு ஊழியக்காரர் என்னோட பேசிக் கொண்டிருந்தார். அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் உணர்த்தின வார்த்தைகள் அவரும் சொல்ல வரார், நானும் சொல்ல வரேன். ஏன் வியாதி வருகிறது என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி ஆகவில்லை. ஏன் குடும்பத்தில தொடர்ந்து வருவன் சொன்னா ஆவிக்குரிய வருமை நான் சொல்றேன். ஏன் நான் நோயின்னு சொன்னா ஆவிக்குரிய நோயை நான் சொல்றேன். அவர் புறம்பான காரியத்தை சொல்றார், நான் ஆவிக்குரிய காரியம். ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை தான் பேசுறோம். ஆவிக்குரிய நோய் நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்ப அவங்ககிட்ட அபிஷேகம் கம்மியாயிடுச்சு. இந்த நாளை என்பதை தயவு செய்து ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாமம் தள்ளி போடவே கூடாது. இப்ப இஸ்ரவேல் யார்? பிதாவுடைய வம்சாவளி. ஆனால் பாவம் பெருகிறது. பாவம் பெருகினதுனாலதான் இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துல அடி வாங்குறான். இந்த பக்கத்துல ஈரான் அடி வாங்குறவன் யாரு? அவனும் நம்முடைய பிதாவுடைய பிள்ளைகள் தான். ஆனா பாவம் பெருகுகிறதுனாலே அங்கே என்ன ஆகிறது? தேவனுடைய கோபம் மூழ்கிறது. இதைதான் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். ஏன் சாவு வருகிறது? ஏன் சாபம் வருகிறது? ஏன் வியாதி வருகிறது? நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து எப்ப பாத்தீங்கன்னா ஆள் நல்லா தான் இருப்பாங்க, ஆட்களுக்கு நல்லா இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ளவே அவங்களுக்கு என்னவா இருக்கும்? மனம் தாக்குறது, சகேந்திரவாயுத விடாயத்துக்குமான, என்ன அர்த்தம் சொல்ல முடியுமா? விடாயத்துக்குமான, தண்ணீர் அர்த்தமான வறண்ட நிலம் அப்படின்னா அது நல்லா நிதானமா நீங்க பாருங்க. விடாய்த்ததும் என்று சொன்னால் இப்ப அடிக்க பாருங்க, அனலா காத்து, அதுதான் விடாய்த்ததுமான. தாவீதுக்கு இருந்த அந்த தாகம் நம்மளுக்கு கொஞ்சம் வேணும். சங்கீத ஆலோசனை சொல்றவங்க சகோதரி கோச்சுக்குவாங்க. அவன் எந்த இடத்துல நிற்கிறான்? அவன் வனாந்தரமான பாலைவனத்திலே நிற்கிறான். பாலைவனத்துல அந்த சூழ்நிலையிலே அவன் உணர்ந்து அந்த சூழ்நிலையோடு கூட ஒன்றி இருக்கிறதுனாலதான் அவன் சொல்றான், தாய்த்ததும் தண்ணீரற்றதுமான வறண்ட நிலத்திலே இருக்கிற, ஆனா என் ஆத்துமா உம்மை நோக்கி இருக்கிறது ஆண்டவரே. அதான் ஆவிக்குரிய காரியம். அல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். மோசே தேவன் யார் என்றே தெரியாது, அவருடைய நாமமே தெரியாது, அவருடைய பேரே தெரியாது. ஆனால் அவன் கடந்து போகிற பாதை வனாந்தரமான பாதை. நான் ஏற்கனவே ஒரு செய்தியில் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு வனாந்தர மோசையுடைய படத்தை பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். வனாந்தரத்தை கடந்து போனால் மாத்திரம்தான் ஆவிக்குரிய விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பாடுகள் இல்லாமல் பரமனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. எல்லாம் சொல்லுவாங்க. தாலாட்டு செய்தி நிறைய வருது இன்னைக்கு. தாலாட்டுனா என்ன பண்ணுவோம் குழந்தைங்க? அப்போ ஆவிக்குரிய ரீதியில் அவங்க என்ன ஆயிடுவாங்க? தூங்கிடுவாங்க. சபையை தாலாட்டு எங்களுக்கும் தெரியும். ஆனா தாலாட்டுனா குழந்தைங்கன்னா ஆயிடுவாங்க, கொஞ்ச நேரத்துல மயக்கமாகி தூங்கிடுவாங்க. அப்புறம் தூங்கிட்டு திரும்பவும் அடுத்த வாரம் வரும்போது அவங்கள நம்ம என்ன பண்ண, தொட்டியில போட்டு ஊழியக்காரங்க ஆட்டணும். எப்படி ஆட்டணுமா? உனக்கு சொந்த வீடு வந்துடும், உங்க வீட்டுல இப்போ கல்யாணம் நடந்துடும், உனக்கு குழந்தை வந்துடும், உனக்கு பணமா கொட்டும். இதெல்லாம் வேத வசனம் இருக்குது. வேத வசனம் இருக்குது. அதெல்லாம் சொல்லி எங்களால் கூட தாளாட்ட முடியும், உங்க மைண்ட்ல சேஞ்ச் பண்ண முடியும். ஆனா சூடு வைக்கிறதுக்கு யாரால முடியும்? ஆவிக்குரிய சபைகளால் மாத்திரம் தான் முடியும். அல்லேலூயா.
சூடு வச்சா மாத்திரம் நீங்க தூங்காம இருப்பீங்க. அதனாலதான் இங்க எச்சரிக்கையான செய்தி எசேக்கியாவுக்கு இந்த பெரிய தீர்க்கதரிசிக்கு சொல்றார் ஆண்டவர், இங்கே பாவம் பெருகிறது. அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரியவர்களுக்கு நோய் இருக்கிறது. என்ன நோய்னு சொன்னா காலதாமதம் பண்ணுகிற ஒரு நோய். அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம், இல்ல அடுத்த நாள் நம்ம ஜெபிக்கலாம், அடுத்த நாள் வேதத்தை வாசிக்கலாம். இப்படி சொல்லி அவர்களுக்குள்ள என்ன ஆகுது? பாவம் அவர்களை ஆட்கொள்வதனாலே அங்கே சாபம் வருகிறது. நல்லா ஆவிக்குரிய பிள்ளைகள் நல்ல சபையில கிறிஸ்தவன் சொன்னா பாவம் சாபம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இவங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் பைபிள் கிளாஸ்ல, பாவம் வருவதனாலதான் சாபம் வருகிறது. அல்லேலூயா. முதல்ல பாவம் தான் வருது இல்லையா? முதல்ல பாவம் வந்துச்சு. யார் வந்து? சர்ப்பத்தினாலே நமக்கு என்ன பண்ணுது? முதல்ல பாவம் வருது. அது சாப்பிட்ட உடனே பாவம் வந்து பாவத்தினால ஆண்டவர் என்ன பண்றாரு? சாபத்தை வருவிக்கிறார். அல்லேலூயா. நல்லா செழிப்பா இருப்பாங்க, நல்ல வீடு வாசல்லாம் இருக்கும், நிம்மதியே இருக்காது. அல்லேலூயா. தொடர்ந்து சில குடும்பத்துல வியாதி இருக்கும், பார்த்தாலும் தீராத வியாதி இருக்கும். அல்லேலூயா. அதனால அங்கே பாவம் நிவர்த்தி செய்யப்படவில்லை என்றார். அல்லேலூயா. நீங்க நிறைய மெசேஜ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த சாபத்துக்குரிய காரியத்தை நாம பார்க்கணும்னா அது ரொம்ப நேரம் ஆகும். இருந்தாலும் சொல்றேன், இஸ்ரவேலுக்கு ஏன் இந்த சாபம் சொன்னா, அவங்க ஏன் என்ன சொன்னாங்க சொன்னா, சுத்தில ஈரான், ஈராக்கு, இஸ்ரேல், அந்த ஜோர்டான், கத்தார், அபுதாபி, அந்த நாடு முழுவதும் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நம்முடைய ஜனங்கள் தான், நம்முடைய உடன்பிறப்புகள் தான். அவங்க சிலுவையில அறையும் போதும் அவங்க என்ன சொல்லலாம்? சிலுவையில அறைங்க, சிலுவையில அறைங்கிற போதும் என்ன சொல்றான்? ஒரு பாவம் செய்ய பாவத்துக்கு பரிகாரமா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த சாபமோ இந்த பாவமோ எங்கள் மேலும் பிள்ளைகள் மேல வரும். அதுதான் குழந்தைகளை பார்க்கும்போது பரிதாபமா தான் இருக்கு. தண்ணி கிடைக்கும். வேத வசனம் திட்டமாய் ஆண்டவர் நமக்கு வெளிப்படை எட்டியை அவர்களுக்கு நான் கொடுத்தேன். கசப்பாய் கசப்பு கலந்த தண்ணீரை தண்ணீரே கிடைக்கல. ஓடுற குண்டுகளால என்ன ஆகுதுன்னா எல்லாம் செதறது ஏற்கனவே தண்ணி பண்ணும். இஸ்ரவேல் ஜனம் அங்க மாத்திரம் தான் நல்ல செழிப்பான தண்ணி இருக்கு, நல்ல அங்கேயும் இப்போ பிரச்சனை. இந்த ஜனங்கள் எல்லாம் தேசத்தை விட்டு கடந்து போகும்போது அழுதுகிட்டு ஒப்பாரி வைக்கிற மாதிரி ஒப்பாரி வச்சு, அது எப்படி சொல்றதுன்னா, சொந்த வீட்டுல இருந்து கடன் பிரச்சனை வீட்டை விட்டு போகும்போதும் அந்த ஹவுஸ் ஓனர் எப்படி போவாரு? தண்ணீரோடு தான் போகும், ஐயோடு போகும். பணம் நிறைய வாங்கியிருப்பார் கையில, கிரயத்து கொடுத்துருப்பார் இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் அவர் உட்கார்ந்து படுத்து அந்த நேசித்து கட்டின அவரு என்ன பண்ணுவாரு? எதையோடு போகும். அப்போ நாமும் ஆவிக்குரிய வியாதி உள்ளவர்களாகவும் ஆவிக்குரிய சாபத்தை உடையவர்களாகவும் காணப்படுவதனாலதான் நாம எப்படி இருக்கணுமா? இன்னும் வளர்ச்சி அடையல. அதனாலதான் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். ஆவியுடைய கண்கள் இந்தியாவில் இருக்கிற, உலகம் முழுவதிலும் இருக்கிற ஆவிக்குரிய சபைன்னு சொல்லுகிற நாம எல்லாம் விழிப்படைந்தோம்னால், ஆவிக்குரிய ரீதியில நாம் வாழ்ந்திருப்போமானால் உலகத்தை எப்போ அசைப்பு இங்கோ நடக்கிற அற்புதங்கள் அடையாளங்களை தேடி ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதை நாம இங்கேயே நாமளே நம்ம வீட்டிலே காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எரேமியாவுடைய புஸ்தகம், எரேமியாவோட புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை எடுங்க. 9ஆம் அதிகாரத்தை எடுத்து ஒழுங்க. ஆதலால் நீங்களே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், உங்கள் செவி அவருடைய வாயின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். நீங்கள் உங்கள் குமாரத்திகளுக்கு ஒப்பாரியையும் அவளவர் தன் தன் தோழிக்கு புலவரையும் கற்றுக் கொடுங்கள். வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் தெருக்களில் இருக்கிற இளைஞரையும் சங்காரம் பண்ண சாவு நம்முடைய பலகணியில் ஏறி நம்முடைய அரண்மனைகளில் பிரவேசித்தது. மனுஷரின் சவங்கள் வயல்வெளியின் மேல் எருவை போலவும் அறுக்கிறவனுக்கு பின்னாலே ஒருவனும் வாய் கொள்ளாதிருக்கிற அடியை போலவும் கிடக்கும் என்று கர்த்தர் உரைத்தார் என்று சொல். இப்ப நம்ம எசேக்கியேல வாசித்தது அப்படியே வருதா? நல்லா கவனிங்க. எசேக்கியேல வாசித்த அப்படியே வார்த்தைகள் இங்க வருதா? பாருங்க, அவர் சொல்றாரு, வீதியில் இருக்கிற குழந்தைகளையும். இன்னைக்கு வீதியில குழந்தைங்க பார்க்கிறோமா?
எருசலேம் நகரத்துல நீங்க டிவில பாப்பீங்க இல்லையா, இல்லைன்னா பாருங்க, இளைஞரையும் சங்காரம் பண்ண சாவு நம்முடைய பலகணிகளில் ஏறி நம்முடைய அரண்மனைகளில் பிரவேசித்து மனுஷரின் சவங்கள் வயல்வெளியின் மேல் எருவை போலவும் அறுக்கிறவனுக்கு பின்னாலே ஒருவனும் வாரிக்கொள்ளாது இருக்கிற அரியை போலவும் கிடக்கும் என்று கர்த்தர் உரைத்தார் என்று சொல். ஆண்டவர் நடக்க போறது திட்டமா எரேமியா தீர்க்கதரிசி, கண்ணீருடைய தீர்க்கதரிசிக்கு அழகா சொல்லிட்டு போனார். ஆனா இஸ்ரவேல் கோத்திரமோ ஆவிக்குரிய சபைகளோ நாம் அதை கண்டுகொள்ளவே இல்லை. இதுதான் ஆவிக்குரிய வியாதி. கண்டுகொள்ளாம நம்ம சோம்பேறித்தனமா இருக்கிறதுனாலதான் இந்த வியாதி நம்மளை பிடிக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றான், நான் இதை கவனித்து கேட்டேன். அவன் அழகா சொல்றான். நல்லா இருப்பான். பாருங்க, இந்த பாவத்தினுடைய இந்த சாபத்தினுடைய விளைவுகள் தான் இப்ப நடந்து கொண்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பரிதாபப்படுவீங்க. பரிதாபப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நல்லா நீங்க தைரியப்படுத்திக் கொள்ளுங்க. இத பார்க்கும் பொழுதோ பரிதாபப்படக்கூடியவர்களால வேத வசனத்துடைய வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கடைசி காலத்துடைய ஆரம்பம் ஆரம்பித்து விட்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஓய்வு நாள். நாம தேவனுடைய ஆலயத்திலிருந்து அவரை ஆராதித்து துதித்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் என்ன பண்றோம், ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா உலக தலைவர்கள் எல்லாம் எந்த நேரத்துல என்ன நடக்க போகிறதுன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றாய்ப்பா, ஆமா சமாதான பேச்சு பேசலாம், சமாதான பேசலாம் சொல்லி என்ன பண்ண பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இவனை அனுப்பலாமா அவனை அனுப்பலாமா. அதுல யுத்தத்துக்கு எப்பொழுதும் தயாரா இருக்கிற ரஷ்யாவும் கூட ஒரு சில வேளைகளை இப்ப எண்ணி பார்க்கிறான். என்னன்னு சொன்னா, அவருக்கு உக்ரைனை அடித்த அந்த வேகத்தோடு கூட இப்ப கொஞ்சம் சமாதானம் பண்ணலாமா, இது வந்தா பெரிய விஷயம் ஆயிடுமே. நேற்று ஒரு நடுவர் ஒருத்தர் பேசியிருந்தார், ஒரு பேச்சாளர். வாட்ஸ்அப்ல அவருடைய பேச்சை கேட்டேன். பயப்படாதீங்க, இந்த அணுகுண்டு கண்டுபிடித்தவர்கள் மனிதர்கள் தான். இந்த பிரபஞ்சத்தில் அவர்கள் ஒரு உயிர்தான். இன்னும் பல ஆண்டுகள் கழித்து இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மனிதன் இந்த அணுவை தணிக்க அல்லது இந்த அணுகுண்டினுடைய சத்துவத்தை குறைக்க அல்லது அதனுடைய மொத்த வீரியத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தையும் கண்டுபிடிப்பான். அல்லேலூயா. அவர் இந்த பிரபஞ்சத்தை நேசிக்கிற ஒரு உரையாடுகிற ஒரு பேச்சாளர் சொல்றார். ஆனா நாம என்ன சொல்றோம்னா, கடைசி காலத்துல கடல் கந்தகமாக மாறி மகா உஷ்ணமான நெருப்பு கந்தகமாகி எரிகிற கடலை தான் நம்ம ஆண்டவர் காட்டியிருக்கிறார். கடைசியில நமக்கு வைத்திருக்கிற காரியம் என்னவா, மனிதர்களுக்கு தீர்ப்பு என்னவா, அக்னி எரிகிற அக்னி கடலிலே இந்த உலகம் போடப்படும். அப்புறம் எப்படி அதுக்கு தீர்வு வரும்? கரெக்டா தீர்வு அணுகுண்டு தீர்வு வராது. அப்படி ஏன்னா வேதத்துல இருந்தா நீங்க எனக்கு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி ஏதோ வார்த்தைகள் இல்லை. அவர் அங்க இருக்கிற ஜனங்களை சமாதானப்படுத்துவதற்காக சொல்றார். இதை கண்டுபிடித்த ஒரு மனிதன் இந்த பிரபஞ்சத்துலதான் உண்டாகுனா, அதே அணுவிலை தனிக்க அதனுடைய வல்லமையை அதனுடைய வீரியத்தை குறைக்க ஒரு மருந்து அவனால கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா அது எல்லாரும் கை தட்டுறாங்க. ஏன்னா பயம். ஆனா ஆவிக்குரிய நமக்கும் ரகசிய வருகையை சிந்திக்கிற நமக்கும் பயம் இல்லை. அல்லேலூயா. சில பேர் இரண்டாவது வருகை குறித்து வெள்ளை சிங்காசனத்தை குறித்து உங்களுக்கு ஞானம் இருக்குதுன்னு தெரியல. நமக்கு அது பயமே கிடையாது. ஏன்னா நாம இங்க பாருங்க, வாரி கொள்வார்கள் மனுஷரின் சவங்கள் வயல்வெளியின் மேல் எருவை போல அறுக்கிறவனுக்கு பின்னாலே ஒருவனும் வாரி கொள்ளாது இருக்கிற அரியை போலவும் கிடக்கும் என்று கர்த்தர் என்ன சொல்றாரா, உரைக்கிறார். எப்படி கிடக்குதான், எருவை போல இருக்குமா. இப்ப யாரெல்லாம் பாத்தீங்க எருவு போல பணத்தை? எத்தனை பேர் பாத்தீங்க சமீபத்துல?
கொள்ளை நோயில அது கொள்ளை நோயெல்லாம் பாடி நல்லா தான் இருக்குது பாக்கிறதுக்கு உருவம் நல்லா ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா அதுல பாத்தீங்களா உருகாத மனம் உருவம். அல்லேலூயா. ஆமா சாவு எப்படி இருந்தாங்க எரிஞ்சு போய் சாம்பலா இருக்கு. 9 செகண்ட் தான். இது எதனால வந்தது? நல்லா கண்களை மூடுங்க எல்லாரும். ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. நல்லா யோசனை பண்ணுங்க. அந்த பிளைட்ல போனவங்க எல்லாம் பாவிகளா இருக்கலாம். பரிசுத்தவான் யாரும் ஒருத்தரும் கூட இல்லையாங்க. நீதிமான் யாருமே இல்லையா? நல்ல கண்களை மூடுங்க. எதனால இது நடந்திருக்கும்? ஏன் அது குஜராத்ல நடந்தது? பீகாரிலே ஒரு ஊழியக்காரனையும் அவருடைய பிள்ளைகளையும் உயிரோடு எரித்தார்களே. இலகின மனதுடையவனாய் கர்த்தாவே இப்படி சாம்பலாய் போயிட்டார்களப்பா. மாறிக்கொள்வதற்கு மாறி எடுப்பதற்கு கூட யாருனே தெரியாம போயிட்டதப்பா. கண்களை கண்களை நல்லா கரெக்ட் கண்களை நீங்க ஊழியக்காரன் கதறின குஷ்டரோகிகளை குணப்படுத்துவதற்காக இந்தியாவிலே ஏழைகளை பணக்காரனாய் மாற்ற வேண்டும், ஆவிக்குரிய பணக்காரனாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக வந்த ஊழியக்காரன் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கினார். அல்லேலூயா. அதுக்கு சப்போர்ட் பண்ண மொத்த பேரும் குஜராத்தில் இருக்கிற இந்துக்கள். அல்லேலூயா. அதனாலதான் இந்த சம்பவம் நடக்குது. கணக்கு கரெக்டா கேட்பார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகள் அதை குறித்து பார்த்த உடனே பரிதாபப்படலாம். ஆனா உடனே ஆவிக்குரிய ஆண்டவரே எதனால நடக்குது? கர்த்தருடைய கரம். இது கடைசி காலத்துல நடக்கிற காரியங்கள் இல்ல. அந்த ஒரிசால நடந்த அந்த ஊழியக்காரன் என்ன பண்ணா? திருட வந்தானா? கொள்ளையடிக்க வந்தானா? விபச்சாரம் பண்ணானா? பிட்பாக்கெட் அடிச்சானா? ஏன்னா பொண்ணை கெடுத்தானா? என்ன பாவம் பண்ணா? நீ பிழைத்துக் கொள்ள வேண்டும், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக வந்தான். ஆனா அவர்கள் 3 பேரும் அங்கே பரலோகத்திலே அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. சத்தம் ரொம்ப மெதுவா வரும். அல்லேலூயா. இங்க இருக்கிற நீ என்னவா போற பிரசங்கில சொன்னது போல அவரும் கறி கட்டதா, நீயும் கறி கட்டதா. ஆனா எங்க இருப்ப? ஆவிக்குரிய கண்கள் நாம் திறக்கணும். அல்லேலூயா. பிரசங்கில சொல்றான், நல்லவனுக்கு அதே நிலைமைதான், கெட்டவனுக்கு அதே நிலைமைதான், பணக்காரனுக்கு அதே நிலைமைதான், ராஜாவுக்கு அதே நிலைமைதான், ஏழைக்கு அதே நிலைமைதான். கரெக்ட் தான். மண்ணுல தான் படுக்க போறான், அல்ல எரிக்க போறான். ஆனா அங்க யார் இருப்பான்னு தான் ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்படணும். அல்லேலூயா. அப்போ நாம எப்படி இருக்கணுமா? நம்மள குறித்துதானதான் ஏசாயா 9ஆம் அதிகாரம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா 17-19 வாசி. ஏசாயா முடிக்கலாம். ஆதலால் ஆண்டவர் அவர்கள் வாலிபர் மேல் பிரியமாயிருப்பதில்லை, அவர்களில் இருக்க திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இறங்குவதும் இல்லை. அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவருமாய் இருக்கிறார்கள். எல்லா மாயும் ஆகாமியும் பேசும். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீக்கினபடியே இருக்கிறது. ஆகாமியமானது அக்னியை போல எரிகிறது, அது முச்செடியையும் நெருஞ்சிலையும் பற்றுக்கும், அது நெருங்கிய காற்றையும் கொளுத்தும், புகை திரண்டு எழும்பும். அவருடைய கரம் எப்படி இருக்கிறதா? கை நீட்டினபடியே இருக்கிறது, காற்றை கொளுத்தும், புகை திரண்டு எழும்பும். சேனைகளும் கர்த்தருடைய சினத்தால் தேசம் அந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்னிக்கு இரையாவார்கள். ஒருவனும் தன் சகோதரனை தப்ப விட. ஐயோ என் சகோதரனாச்சு கூட போன
ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. அல்லேலூயா. நல்ல ஆவிக்குரியவர்கள் எப்பொழுது இதை நாம் என்ன பண்ணுமா, இது கடைசி காலத்தினுடைய எச்சரிக்கையான செய்தி. இங்க வந்தா எப்ப பார்த்தாலும் சாவு, நெருப்பு, இதை பத்தி தானே பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல வார்த்தை கிடைக்கலன்னு நீ யோசிக்கவே கூடாது. நாம என்ன பண்ணுவோம், அதை பத்தி யோசிக்கவே கூடாதான். உங்களை என்ன பண்றோம் நாங்க, சில வியாதிக்கு சூடு வச்சுதான் ஆகணும். இந்த காலத்துல மஞ்சள் காமாலையெல்லாம் மருந்து கண்டுபிடிக்க இல்லை. ஆனா பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, கையில சூடு வச்சாங்க. எப்படின்னா ஒரு அந்த நெருப்பு ஊதத்து வச்சிருப்பாங்கல்ல, ஆமா புலாங்கோல் மாதிரி இருக்கும். அது என்ன சொல்லுவீங்க, அதை சுட வச்சு என்ன பண்ண பேசிட்டே இருக்கும்போது அப்படியே வச்சு விடுவாங்க. அது புண்ணாகி என்ன பண்ணுவாங்க, புண்ணாகிட்டு என்ன பண்ணுவோம், அது வழியா அந்த தண்ணியெல்லாம் கெட்ட தண்ணியெல்லாம் இருக்கிற அந்த கிருமியெல்லாம் வெளியும். அல்லேலூயா. ஆமா, என் நண்பருக்கு அது மாதிரி வச்சா நான் கூட இருந்து பார்த்தேன். சின்ன வயசுல இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தேன். ஊதாங்கல்ல சூடு வைப்பாங்க, ஞாபகம் வரல. அந்த மாதிரி சூடு வைக்கிற சபை தான் நம்ம சபை. அல்லேலூயா. அது இருக்கிற எல்லா அழுக்குகளும் வெளியேறி, எல்லா கழிவுகளும் வெளியேறி நீங்க சுத்தப்படாத காணப்படுவீங்க. அல்லேலூயா. தாளாட்டி உங்களை நல்லா சீராட்டி பாராட்டி எல்லாம் பண்ணிடலாம். எங்களால் கூட உங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கி தர முடியும். எப்படி சொல்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதத்தை நிச்சயமா எங்களால் கூட உங்களுக்கு கார் வாங்கி தர முடியும், எங்களால் தங்கம் வாங்கி தர முடியும், பணம் வாங்கி தர முடியும். எல்லாத்தையும் எங்களால் எப்படி சொல்றேன்னா, தேவனிடத்துல முழங்கால் நின்று ஊழியக்காரன் கேட்டான்னா ஆண்டவர் சொல்லுவார், ஏன் குத்துதான், ஆமா குத்துதான் ஆண்டவர், நான் குத்துருவாரு. அல்லேலூயா. குத்தாரா இல்லையா? எத்தனை பேர் ஞாபகம் சொல்ல முடியுமா? விலையாம ஆண்டவர் கேட்டார், விளையாடுறா ஆண்டவரை போட்டுமா போவாத. முதல்ல என்ன சொல்றாரு, போவாத. அதுக்கப்புறம் அவனுக்கு உள்ளவே இருதயத்துல கொஞ்சம் அவனுக்கு என்ன பண்ற ஆசை ஒட்டிட்டே இருந்து, ஆண்டவரை கூப்பிடுறாங்க என்ன. அவனுக்கு ஆசை எப்போ வந்து தெரியுமா, மூணாவதரம் அவருடைய பிரதானிகள் மிகுந்த பொக்கிஷத்தோடு வரும்பொழுது தான் அந்த வாசனையை அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா அவன் தீர்க்கதரிசி இல்ல. அப்ப ஆண்டவரை நான் போட்டுமா, இது ஒரு பாசாங்கு, போட்டுமா ஆண்டவரே போலாமா, ஓ இப்ப ஆண்டவர் சத்தமா சொல்ல, எப்படி சொல்றாரு, மெதுவா சொல்றாரு, ஓ இஷ்டம். அது மாதிரி ஊழியக்காரங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே அது இந்த மாதிரி இருக்கிறாங்களே, ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, ரொம்ப கடன் வாங்கிட்டாங்க ஆண்டவரே, கடனை தீர்க்குவோம். நிறைய சபைகளுக்கு தான் ஏமாத்திருக்கிறாங்க. கடன் பிரச்சனைக்காக நாங்க நிக்கிறோம், நாங்க நிப்பீங்க நிப்பாங்க ஊழியக்காரங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவோம், கடன் பிரச்சனையை தீர்ப்பாரு, இல்லைன்னு சொல்ல. ஆனா இப்ப நீங்க திரும்ப என்ன பண்ண, துணிகரமா 10 லட்சம் வாங்கின ஆளு இப்போ என்ன பண்றீங்க, 40-60 லட்சத்துக்கு போய் நின்று உங்களுக்கு தைரியம் என்ன, ஆமா 20 லட்சத்தையும் 10 லட்சத்தையும் அடைச்சிட்டாரு ஆண்டவர், இப்போ இதை அடைக்க மாட்டாரா, தலையத்து சொல்லிட்டு ஐயா ஒரு 40 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வீடு வைட்டேன், ஏதாச்சும் அந்த கடனை அடைக்கணும், நீங்க ஜெபம் பண்ணணும். நீங்க கடன் வாங்கிட்டீங்க, நாங்க அந்த ஆண்டவர்கிட்ட சொல்லி அடைக்கணும். எப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லி எப்படியாச்சும் ஜெபம் பண்ணி, எப்படியாச்சும் ஜெபம் பண்ணி, இது இப்படியே நீங்க வீடை கட்டுவீங்க, வீட்டை பாலிஷ் போடுவீங்க, நல்லா இருப்பீங்க, எல்லாம் பார்க்கறதுக்கு வெளியாக. ஆனா ஆவிக்குரிய ரீதியில நீங்க நோய் உள்ளவர்களாய் மாறிடுவீங்க. உங்ககிட்ட யாரும் வரமாட்டாங்க, அம்மா ஏதாவது ஜெபம் பண்ணுமா, இல்ல உங்க சபையில சொல்லி ஜெபம் இல்ல, யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த பவரே போயிடும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இருந்தா நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டீர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை சிந்திக்க மாட்டீர்கள். 40 லட்சம் ரூபாய் கடன் நாளைக்கு என்ன பண்ணுவீங்க, உங்க நாத்தினாருக்கு உங்க சொந்தங்களுக்கு தைரியமா கடன் வாங்கு அப்படின்னு சொல்லுங்க. நான் கடன் வாங்கி இப்ப EMI கட்டி இருக்கிறேன், கொஞ்ச நாள் கட்டுவீங்க, அதுக்கப்புறம் உங்க பிள்ளைகளுடைய படிப்பு திருமண காரியங்கள் வரும்போது லோடு அதிகமாயிடும். இப்ப இந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுப்பது ஊழியக்காரர்கள் லேசான காரியம், எங்களுக்கு தெரியும். கர்த்தரிடத்துல முறையிட்டால், 3வது முறையிட்டால் தேவன் மெல்லிய சத்தத்தோடு பேசுவார். ஆண்டவரே இல்ல நீங்க செஞ்சுதான் ஆண்டவரே, அந்த தாயார் ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா, நீங்க செய்யப்பா, செய்வார்.
ஆனா அது பின்னால ஆசீர்வாதமா இருக்குமானா இருக்காது. பிழையம் போல எப்படி இருப்பீங்க? புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்குது, புதிய ஏற்பாட்டு காலத்திலே இதற்கான வசனங்கள் இருக்குது. எல்லாம் தெரியும் கிறிஸ்தவர்களுக்கு. நாண்டு கொண்டு செத்தான். அவன் ஆசைப்பட்டது எவ்வளவு? 30 வெள்ளிக்காசு. அல்லேலூயா. கடைசியாதி எதற்காக போச்சு? ரத்தம், நீளம். பாவத்தினால வந்த பணம் ரத்த நிலத்தை வாங்கும்படியான காரியம் ஆயிடும். ஆசீர்வாதம் வரும், இல்லைன்னு சொல்ல. ஆனா நாம கிறிஸ்தவர்கள் என்று வேதத்தை நாம சுமக்கிறவர்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாறிட்டு, நான் ஏன் சொல்ல வரேன்னா, இதை டெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அதெல்லாம் எப்படி இருக்கும்? சாதாரண ஒரு காரியம். அல்லேலூயா. நீ ஊழியக்காரங்களாம் சொல்றாங்க, நான் ஜெபம் பண்ணேன், இந்த சகோதரி 3 மாடி வீடு கட்டுவாங்க, இதே மாதிரி கட்டினாங்க, நான் தான் பிரதிஷ்டம் பண்ணி வச்சேன். நான் ஜெபம் பண்ணேன், அந்த சகோதரிக்காக அழுத, கர்ம வேதனைப்பட்டேன், 7 நாள் உபவாசம் இருந்தேன். அவங்க ஆவிக்குரிய ரீதியில வளர்ந்தார்கள். இன்னைக்கு அநேகர் சுகப்படுத்துகிறார்கள், அநேக மாந்திரீகத்தை உடைக்கிறார்கள், அநேக வியாதிகளை சுகமாக்குறார்கள். சொன்ன ஒரு ஊழியக்காரரை சொல்ல முடியாது. நீங்க இந்த ஒரு வார்த்தை யாராவது சொன்னீங்களா? ஆனா இங்க சொல்ல முடியும். அநேக கட்டுகளுக்காக நம்முடைய தாயார் நல்ல உபவாசம் இருந்து இங்க உடைக்கிறார். முகஸ்துதிக்காக அல்ல, இங்க இருக்கிற காரியத்தை வெளிப்படையாக நாம பார்க்கிறோம். இங்க உட்கார்ந்து இருக்கிற நாம அதை அனுபவிக்கிறோம். இதுதான் ஆவிக்குரிய ரீதி. இதுதான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவனாக விளங்குகிறது. அல்லேலூயா. இப்ப வெளிப்படுத்தல் விசேஷம் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கடைசி புஸ்தகம். நீங்க நல்லா கவனிக்கணும். இது எதுக்கு நாம இதை சொல்றோம்னு சொன்னா, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணுமா? ஆவிக்குரிய பிள்ளைகள் சொன்னா முதல்ல நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறணும். அல்லேலூயா. ஆமா, அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை யாராவது ஒரு சத்தமா அவருடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்கினி, புகை, கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரின் 1/3 கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்டார்களா? இப்போ நம்ம எரேமியா 9ஆம் அதிகாரத்தை பார்த்தோம், ஏசாயா 9ஆம் அதிகாரத்தை பார்த்தோம், எசேக்கியா 9ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். இங்க வெளிப்படுத்தல் இதெல்லாம் பழைய ஏற்பாடு காலம் ஐயா, அதெல்லாம் இப்ப சொன்னாங்க. ஆனா புதிய ஏற்பாடு காலத்துல வந்து தாலாட்டு பாடுற மாதிரி ஆண்டவர் நமக்காக மரித்தார், நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்கள் எல்லாம் அவர் சுமந்தார், நாம் இனி சுமக்க வேண்டியதே இல்லை, அதனால நமக்கு எப்பவுமே சுகபோகமான வாழ்க்கை தான் அப்படின்னா, இது புதிய ஏற்பாட்டு காலத்திலும் பெரிய தீர்க்கதரிசி யோவானுக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் இங்க இப்படி சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. இங்க பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க? அவைகளுடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்னி, புகை, கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் 1/3 கொல்லப்பட்டார்கள். 9ஆம் அதிகாரத்தில் நீங்க ஆரம்பத்திலிருந்து 1வது வசனத்திலிருந்து கடைசி வரை வாசிக்கும் பொழுதுதான் இந்த 18வது வசனத்தினுடைய காரியங்கள் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ எசேக்கியேல், எரேமியா, ஏசாயா, வெளிப்படுத்தல், இந்த 4 9ஆம் அதிகாரத்திலையும் இந்த கடைசி காலத்துல நடக்கிற காரியங்களை என்ன பண்றது? வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இதை எம்பி ஜெகன் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார். ஒரு கூட்டம் கூடுவாங்க, ட்ரம்ப் இப்போ அந்த 666 அதுக்கான ஆயத்த வழி அவருடைய குழுவெல்லாம் அமைச்சிட்டாரு. அவங்க குழுவில் இருந்தா ஒருத்தர் இந்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்துவாரு. இப்ப வெளிப்படுத்தி இந்த 666 அவர் கொண்டு வருவாரு. அவருக்கு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இப்ப பாகிஸ்தானுக்கு ரகசியமா
சப்போர்ட் பண்றாரு. இங்க கூடுகிற 10 தலைவர்கள் 10 ராஜ்யங்கள் பைபிள்ல சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் அன்பா கட்டி பிடிச்சுப்பாங்க, தழுவுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனாலும் பின்னால கட்டி வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. பின்னால கட்டி வச்சுக்கினே என்ன பண்ணுவாங்க, அப்படியே தழுவாங்க, அப்படியாங்க இப்படியாங்க. நம்ம நட்பா இருக்கலாம், 10 பேர் ஒன்னா இருக்கலாம், ஒரே பிசினஸ், நம்ம ஒரே நம்பர் வச்சு நம்ம அப்படியே பிசினஸ் பண்ணி வாரி கொட்டிக்கலாம் பணத்தை அப்படின்னு சொல்லி ஒரு யோசனைய ட்ரம்போடைய குழு ஒன்று அமைச்சு அதை இப்போ ஆரம்பிக்க போறாரு. அதிகமா இந்நேரம் இப்போ தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காலையிலயோ அல்லது நேரத்தோ முந்தா நாளோ கூட அதுக்கான ஆலோசனை நடந்திருக்கலாம். ஆவியானவர் சொல்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. இது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் வரும். இப்படி பண்ணலாம், சமாதானமா போலாம், நம்ம 10 தேசங்கள் ஒன்னா இருக்கலாம், நாம ஏன் சண்டையை விரும்புவானே அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணுற மாதிரி வருவாங்க. ஆனா அது சமாதானம் அல்ல. அல்லேலூயா. நல்ல ஆவிக்குரியவர்கள் இந்த நியூஸ், பேப்பர்ல வர நியூஸ் சரி, டிவில வர நியூஸ் எதுவுமே நம்பாதீங்க. பைபிள்ல இருக்கிற வசனம் தான் நமக்கு நியூஸ். அல்லேலூயா. இதுல இருக்கிற காரியங்கள் தான் 1/3 என்ன பண்ணும் அக்னினால. இது ஆரம்பத்துலதான் 1/3. கடைசி காலத்துல 1000 வருட அரசாட்சி காலம் முடிந்து மகா யுத்தம் நடைபெற்று அதுக்கப்புறம் தான் உலகத்தை தூக்கி கடல்ல போடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு பேசுறவங்க அன்னைக்கு பேச முடியாது. இதுக்கு ஒரு மருந்து இருக்குது, அனுபவத்துக்கு ஒரு மருந்து இருக்குது, இது கண்டுபிடிச்சாச்சுன்னு அதெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. இது தேவனுடைய முன்குறிப்பு. இதுதான் கடைசி மருந்து. அனுபவம் தான் நம்மளுக்கு கடைசி அனுபவம். அதுக்கப்புறம் எல்லாம் கடலும் தண்டகமா மாறிடும். நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். அல்லேலூயா. நான் பார்க்க மாட்டேன். நீங்க எத்தனை பேர் என் வயசுல இருக்கிறவங்களாம் கண்டிப்பா பார்க்க மாட்டீங்க. நாமெல்லாம் ரகசிய வருகைக்கு முன்னாடி நம்ம எல்லாம் எடுத்து கொள்ளப்படுவோம். ரகசிய வருகைக்கு நல்லா தியானம் பண்ணுங்க. ரகசிய வருகை என்னன்னா, நீங்க சொன்னீங்களா, நாங்க ரகசிய வருகையை ஒரு கிளாஸாவே எடுக்கிறோம். ரகசிய வருகை எப்படி இருக்கும், வெள்ளை சிங்காசனம் எப்படி இருக்கும், ரகசிய வருகைக்கு முன்னால என்ன இருக்கும், ரகசிய வருகைக்கு அடையாளங்கள் என்ன அப்படின்னா, ரகசிய வருகைக்கு அடையாளம் இதுதான். இன்னைக்கு நிக்கிறோமே, இந்த காலகட்டத்தில் நிக்கிறோமே, இதுதான் ரகசிய வருகைக்கு அடையாளம். அல்லேலூயா. எருசலேமில என்னமா யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீங்கன்னா அதுதான் இப்ப நடக்குதா. இப்போ எருசலேமில் குண்டு போடுறாங்களா, எல்லாம் நடக்குதாங்க. அல்லேலூயா. நாம ஆவிக்குரிய ரீதியில வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நான் சொல்ல வேண்டிய செய்தியுடைய சாராம்சம் என்னன்னா, இங்க வந்தா சாவு, இங்க வந்தா கடைசி காலத்தை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வெளியே போய் புலம்புறாங்க. என் மனைவி நிறைய இடத்துல புலம்பிக்கிறாங்க. ஆசீர்வாதமான செய்தியா வரலையே, ஆசீர்வாதமான செய்தி வரும். நாங்க கூட ஆசீர்வாதமான செய்தி வேற எங்களுக்கு டைம் கொடுத்து பாருங்க. 3 மாசத்துல ஒரு 3 மாசம் உங்களை எப்படி செழிப்பா மாத்திரம் எங்களால மாற்ற முடியும். செடி வைக்கணும் எங்களுக்கு தெரியும். அது கீழே இருக்கிற கல்லை எப்படி எடுக்கணும், எப்படி செடி வைக்கணும், எப்படி உரம் கொடுக்கணும், வரும். நல்லா சாப்பிடலாம். ஆனா உழைத்து இருக்கிற கனிகளாய் நீங்க மாறணும். அல்லேலூயா. நல்ல கனிகளாய் நீங்க மாறணும். அல்லேலூயா. அதுக்கு இந்த மாதிரி செய்திகளை கேட்டா மாத்திரம்தான் இந்த பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளா கூட இந்த மாதிரி செய்தி கேட்டா பின்னாலே கடைசி கால செய்தியை விரும்புகிற பிள்ளைகளாக மாறுவார்கள். அல்லேலூயா. அதற்காக தான் நம்ம கண்களை மூடுவோம். கடைசி காலத்தில் நிற்கிறோம். எருசலேமில் இப்ப யுத்தம் நடக்கிறது. யாரும் வருத்தப்பட வேணாம். வேதத்தில் உள்ள வசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதற்காக தான் உங்களுக்கு ஏசாயா 9, எரேமியா 9, எசேக்கியேல் 9, வெளிப்படுத்தல் 9ல உங்களுக்கு திட்டமாய் நாங்க விளக்கி காட்டுறோம். ஒரே மாதிரியா இருக்கும். இந்த 4 அதிகாரத்தை நீங்க நேரம் கிடைக்கும் போது வாசித்து பாருங்க. ஒரே இருக்கும். ஏன் வெளிப்படுத்தல் இதை நான் சொல்றேன்னா, புதிய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதானா நிச்சயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய 24ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்க படிக்கணும். இது கடைசி காலத்தினுடைய ஆரம்பம், முடிவு உடனே வராது. அல்லேலூயா. ஏன் சொன்னா இங்க அப்படி ஆகி போச்சாக்க, இங்க அப்படி ஆகி போச்சா, இன்னும் ரகசிய வருகையா வரல. ஆவிக்குரிய பிள்ளைகள் ரொம்ப நிதானமா இருக்கணும். ஆவிக்குரிய நோய் உள்ளவர்களாக அல்ல, ஆவிக்குரிய சாவு உள்ளவர்களாக அல்ல, தெளிவா இருக்கணும். வேத வசனத்துல உறுதியா இருக்கணும்.
உங்க மனம் கிளேசம் அடையக்கூடாது. உங்க மனம் இரக்கம் பாராட்டக்கூடாது. எங்கள் மேல எங்கள் பிள்ளைகள் மேல வரட்டும் சொன்ன அந்த சந்ததி அனுபவிக்கிற காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உரைத்த அத்தனை வசனங்களும் வார்த்தைகளும் நிறைவேறி கொண்டிருக்கிற காலங்களில் இது ஆரம்பம். நேற்றையான செய்தி. இன்னைக்கு நீ சபைக்கு வருவதற்கு முன்பாக எப்படி இருந்தாயோ பரவாயில்லை. நீ தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நான் ஆவிக்குரிய பிள்ளையாய் மாற வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய ஆவியுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ரோமர் 8:8 சொன்னது போல நான் மாம்சத்துக்குரியவனா, நான் மாம்சத்துக்குரியவனா, நான் வேதத்தை சுமக்கிறேனே, நான் மாம்சத்துக்குரியவனா, எனக்காகவே நீ ரத்தம் சிந்தினீரே ராஜா, எனக்கு அந்த ஆவியின் கனிகளை தரக்கூடாதா? கேளுங்க. நான் ஆவியிலே அபிஷேகத்தினால் நிரம்பி ஆண்டவரே அப்பா உம்மை நான் பார்க்க வேண்டும் ராஜா. அல்லேலூயா. அப்பா உம்முடைய அந்நிய பாஷைகளை நான் பேச வேண்டும் ராஜா. என் தகப்பனே ராஜா, நான் மாம்சத்துக்கு உட்பட்டவனாய் இராதபடி ஆண்டவரே ஆவிக்கு உட்பட்டவனாய் இருந்து நான் உட்பட்டவளாய் இருந்து உம்மை பார்க்க வேண்டும் ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கேளுங்க, கேளுங்க. ஒரு நிமிஷம் உங்களுக்கு நேரம் தரேன். ஒரு நிமிஷம். நான் ஆவிக்குரிய மகளாய் மாற வேண்டுமே ராஜா, நான் ஆவிக்குரிய மகளாய் மாற வேண்டுமே. அதனுடைய மேன்மை மிகவும் பெரியது, அதனுடைய அதிசயம் மிகவும் பெரியது, அதனுடைய ஆச்சரியம் மிகவும் பெரியது. நீ ஒன்றும் செய்ய வேணாம். நீ கண்களை மூடி ஒரு 5 நிமிடம் ஆண்டவரிடத்திலே உங்க வீட்டிலே தனியாரை கேளுங்க. என்னுடைய மாம்சம் மறைய வேண்டும், என் மாம்சம் மறைய வேண்டும், ஆவிக்குரிய வீட்டிலே நான் வர வேண்டும். ஆவியானவரே, ஆவியானவரே, அப்பா உம்முடைய ஆவியானவர் அற்புதமாய் என்னை தந்த வேண்டும். இதுவே இந்த உலகத்துக்குரியவர்கள் அந்த இந்த ஆசீர்வாதமான உலகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆவிக்குரியவர்களாய் மாறும் பொழுது நீ அநேகருக்கு வெளிச்சமாய் இருப்பாய், அநேகருக்கு பிரகாசமாய் இருப்பாய். அப்பா நாங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, ஆவிக்குரிய சபைக்கு உரியவர்கள். எங்கள் ஆவியானவர் நடத்துகிறார், எங்கள் ஆவியானவர் நடத்துகிறப்பா. என் தெய்வமே எங்களை ஆவிக்குள்ள நடத்துகிற ராஜா, ஆவியால் நாங்கள் மாறுங்க ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல அல்லாது இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி என் தகப்பனை எங்கள் சரீரத்திலும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் தங்க வேண்டும் ராஜா. ஆண்டவரே எங்களை சுத்தரிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே யோவான் சொல்கிறாரே, என் தகப்பனே இதோ நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், இதோ வருகிறாரே அவர் உங்களுக்கு ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணுவார், ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொன்னீங்கப்பா. எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா. கருமையானவர்கள் நாம் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு தேவன் இன்னும் அவர் காத்துக்கொண்டே. நீங்க எப்ப இதை கேட்பீங்கன்னு கேட்கிறாங்க. பொண்ணு உங்களை ரட்சிக்காது, வெள்ளி உங்களை ரட்சிக்காது, எந்த பலியும் உங்களை ரட்சிக்காது. வேத வசனம் ஒன்றே ரட்சிக்கும். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இனி செலுத்தத்தக்க பலி ஒன்றும் இல்லையே, இனி செலுத்தத்தக்க பலி ஒன்றும் இல்லையே, நானே அந்த பலி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதற்குள்ள வாங்க, நீங்க அதற்குள்ள வாங்க. அவர்தான், அவருடைய ரத்தம் தான், அவருடைய ரத்தம் தான் அந்த கிருபாகர பலிதான் நம்மளை ரட்சிக்கும். வேற சிருஷ்டியாலும் எந்த தூதனாலும் எந்த பலியினாலும் எந்த மாம்சத்தினாலும் ரட்சிக்கவே முடியாது. தேவனுக்காக வாழ, தேவனுக்காக வாழ. கேளு, உங்க தனிப்பட்ட விதத்துல, உங்க தனி ஜபத்துல, நீங்க குடும்ப ஜபத்துல, கூட்டு ஜபத்துல அது கிடைக்காது. நீங்க தனித்து நின்று பரிசுத்த ஆவியானவரே அந்த அபிஷேகத்தை கொடுங்க,
நான் ஆவியில நிரம்பப்படணும்பா கேள்வி. அந்த அனுபவம் உங்களுக்கு வந்துட்டாங்க. நீங்க இந்த உலகம் உங்களுக்கு நீங்க எதை நேசிக்கிறீங்களோ, எதை நீங்க மனசுல வச்சு நீங்க ஓடிக்கொண்டிருக்கீங்க, அதெல்லாம் லேசான காரியமாய் மாறி. நல்ல பிதாவே, இந்த அருமையான வார்த்தைகளுக்காக கர்த்தாவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதிங்க, என் மேலும் பெறப்பட கர்த்தாவே இந்த பிள்ளைகளை அப்பா என் கை தூக்கிடுறாங்க. எங்களுக்கு சொன்னீராச்சா சொன்னது போல இதோ வருகிறாரே, அவர் எங்களுக்கு ஆவினாலும் அக்னினாலும் எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று இந்த ஸ்தானத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. நாங்கள் காத்து நிற்கிறோம். மகிமை துதி பலி எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். இந்த நிமிஷம் வரைக்கும் பாருங்கல்ல, எப்பயாவது விட்டு விட்டு வந்துரு மகளே. இவ்வளவு பாடுகளிலே உலகத்துல இருக்கிற நீ என்னிடத்துல நீ பத்திரமா இருக்கணும்னு ஆண்டவர் இன்னும் நம்மளை நேசிக்கிறது தான். இன்னைக்கு நம்ம வார்த்தையில கேட்டோம், இன்னும் நம்மை நேசிக்கிறார், இன்னும் நம்மை நேசிக்கிறார். அதுதான் நான் சொல்லுவேன். அந்த வார்த்தை புறப்பட்டு வருகிறதுக்கு முன்பதாக நம்ம எப்படி இருந்தோமோ இந்த நிமிஷத்துலயும் நீ என்னிடத்துல வந்துட மாட்டியா? கண்களை மூடுவோம் எல்லாரும். கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனம் படிக்கும் போது என் கண்கள் கலங்கி கொண்டு வந்தது. ஒருத்தரையும் விடல. சிறு பிள்ளைகள், முதியோர்கள், வாலிபர்கள், நம்ம அப்படியே பேரின் படிக்கிறது வாசிட்டு போயிடலாம். நம்ம உண்மையா அது உணர்ந்து வாசிப்போமானால் மன்னிப்பில்லாத ஒரு காலகட்டம் வருது. அப்ப இன்றைக்கு நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். வெளிப்படுத்த விசேஷத்துல சொல்லப்படுகிறது, ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற 11ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம், ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. ஆனா சொல்றாரு முதல் வசனத்துல, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதை தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். கர்த்தர் நம்மை அளந்து பார்க்க சொல்லுகிறார். நம்முடைய தூதர்களை அனுப்பி என் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்கன்றத அளந்து பாரு. நம்முடைய செய்கைகள் எப்படி இருக்கு, இந்த கிரியைகள் எப்படி இருக்கு. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். அப்ப அளவேண்டி சொல்லிட்டாங்க, எல்லா வார்த்தையும் ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு பேசிட்டார். இதுதான் காரியம். ஏன் இந்த கடினமான உபதேசம் என்பது இதுதான். இப்பொழுதும் பாருங்க எவ்வளவு சரியாக நிதானிக்கிறோம். நம்ம ஆவிக்குரியின் சகலத்தையும் நிதானிக்கிறோம். இந்த சுத்தில இந்த பூமியில நடக்கிற சில காரியங்கள் வருகிறது என்றால் என் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டு வருகிறது. வேதத்தை அறியாதவர்கள் தான் நிறைய சொல்லுவாங்க. பிளைட்ல வந்து யாரோ ஒரு முதலமைச்சர் போனாரு, அவருக்கு வச்ச கண்ணி தான் எல்லாரும் இறந்துட்டாங்க உலகத்தாரெல்லாம் சொல்லலாம். நமக்கு தான் தெரியும் இந்த வேத வசனத்தில் உள்ள காரியம். பரிசுத்தம் உள்ள ரத்தம் அந்த இடத்துல எருவாக போயிருக்கு. ஊழியக்காரருடைய குடும்பத்தையும் அந்த இடத்துல குழி தோண்டி புதைச்சாங்க, உயிரோடு எரிச்சாங்க. மாணவர்களே, ஆண்டவர் எவ்வளவு அழகா நமக்காக வழக்காடுகிறார் பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். என்னுடைய காரியம் என்னது என்பதை கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஆண்டோட சமூகத்தில் இன்னைக்கு வார்த்தையை கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனை மறைத்து நீ வெளிப்பட்ட அந்த வார்த்தைகளுக்காக எங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தரே, என்னுடைய ஆண்டவரே, இருதயத்தோடு நீங்க பேசுறீங்கப்பா. என்னோடு கூட பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னோடு கூட நீங்க பேசியிருக்கிறீங்க. சொல்லுங்க, என்னோடு பேசியிருக்கிறீங்கப்பா. ரோமர் புத்தகத்தை அதிகமா வாசிங்க. அவர்களை ஆண்டவர் அதிகமாய் நேசிச்சார். நல்லதான் மாம்ச கிரியைகளை விட்டு வந்து என்னென்ன காரியங்கள் இருக்கின்றத அவ்வளவு அழகு அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு பரிசுத்தாவில திருமணம் வச்சிருப்பார். பலமுறை பவுல் அந்த ஒரு இடத்துக்கு போகணும், ரோமருக்கு அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய தடைகள், போக முடியல. ஆனா நிருபத்துல எழுதி அனுப்பு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதை வாசிக்கிற நீங்களும் நான் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். சத்தியத்தை கொண்டு வந்ததால் அருமையான தகப்பனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியால் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டபடி நான் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துவோம். அவருடைய சித்தத்துக்கு நோக்குவதற்கும் தகப்பனே நடக்கப்படுகிற எல்லா அடையாளங்களையும் நாங்கள் பார்க்கிறோம். உறுதியாய் உங்களுடைய சமூகத்திலே தரித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, பெருந்தீனினாலும் லௌகீக கவலையினாலும் உலகத்துக்குரிய காரியங்களினாலும்
அந்த நாள் எங்கள் மேல் கண்ணியாய் வராதபடிக்கு ஆண்டவர் நாங்கள் இந்த கவலைகளிலே இருந்துவிட்டு ஒரு வருகை குறித்த காரியங்கள் இராதே இருக்குமானால் ஆண்டவரே அது கைவிடப்பட்டு போவோமே. சொல்லுங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி. என்ன நினைத்தருளும் ஆண்டவரே, என் குடும்பத்தை நினைத்தருளும், என் சபை மக்களை நினைத்தருளும் ஆண்டவரே. இந்த வரிகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சும்மா நீங்க வரலப்பா, நீங்க எல்லாரும் இந்த மாதிரி உபதேசத்தெல்லாம் நிக்க முடியாது. வரல, நீங்க வரல, ஆண்டவர்களை கொண்டு வராரு. உங்க பெயரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதி இருக்கிறார். இந்த பாடுகள் வழியாதான் நீ கடந்து வரலாம். ஆண்டவர் உனக்கு நியமித்த ஓட்டத்துல உன்னை ஓட வைக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துவோமா? இந்த உபதேசத்தை தள்ளிவிட்டு போனவர்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு நீ வந்துட்டே இருக்கிறீனா? பெயர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த கொண்டு போய் சேர்க்க வரைக்கும் ஒண்ணு ஆண்டவர் எங்கேயும் போக விட விட்டார். மேலே கர்த்தரோடு அற்புதமாய் பேசினார். உண்மையான தகப்பனுக்காய் கரங்களை உயர்த்தி செபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறேன் இங்க நல்ல தகப்பனே. இங்க சபையில எந்த முத்து எடுத்தாலும் அந்த வார்த்தை தான் கொடுக்கும். ஆமாண்டவரே, தகப்பன் மூலமாய் பேசுறது போல இந்த வார்த்தைகளை கேட்கிற சிறு பிள்ளைகளுக்கு கூட ஒரு வருகை குறித்ததுதான் இருக்கும்பா. ஆமாண்டவரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனாரை மறைத்து தடத்துல வெளிப்பட்டது போல அவரை வார்த்தைக்கு அழைக்கிற எல்லா சபைகளிலும் இந்த வார்த்தை தொனிக்கட்டும் இயேசுவே நாமத்தில். சத்தியத்தை சத்தியமாய் சொல்லி பயப்படுகிற ஊழியக்காரர்கள் மத்தியிலே தகப்பனை கொண்டு போய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. வருகை ஆண்டவரை சமீபம் என்பதை அனைவரும் அறிந்து கொள்ளட்டும். அப்பா நல்ல பலத்தைய சுகத்தைய ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. நமக்கு நன்றி அப்பா. கொடுத்த மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சீக்கிரமாய் மகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடந்து குடும்பமாய் சாட்சியா இருக்கட்டும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து உங்க நாமத்தை மேம்படுத்துங்க. எல்லா துதிகளும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று திருக்கெண்டு காணிக்கை படைப்போம். காணிக்கை எடுத்துக்கொள்ளுவோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுடைய கைகளில் இருக்கிறதான அந்த காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வாரம் முழுதும் தேவைகளை சந்தித்த தெய்வம் நீங்கப்பா. பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் அற்புத அதிசயமாய் வருகிற நாட்களிலே சந்தித்து கர்த்தாவே இதை நீ அங்கீகரித்து அவருடைய குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி தெய்வம் ஜீவனுள்ள சாட்சியா நீங்க நிறுத்துங்கப்பா. இந்த கிருபை கரக்கூட இருக்கட்டும். இந்த மாதத்தில் எவ்வளோ தேவைகள் இருக்கிறது, எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். பிள்ளைகள் போடுகிற அந்த காணிக்கை ஆலயத்தினுடைய எல்லா காரியங்களுக்கும் பிரயோஜனமாய் இருக்கட்டும் அப்பா. கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்வீரா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கடைசி காலம் இதுவே, கர்த்தர் இயேசு வருவே. கடைசி காலம் இதுவே, கர்த்தர் இயேசு வருவே. ஜீவாதிபதி இயேசுராஜன் சீக்கிரம் வருகின்றார் எனக்காய். கடைசி காலம் இதுவே, கர்த்தர் இயேசு
சண்டே ஸ்கூலுக்கு மிஸ்ஸை வந்து நான் கேட்டுக்கிறேன். கொஞ்சம் வந்து குழந்தைங்களை வந்து என்ன பண்ணுங்க, நல்லா ஸ்ட்ராங்காக பிடிங்க. சரிங்களா? ஒருத்தர் கூட செய்தி கவனிக்கல, பேசிக்கிட்டே இருக்காங்க. பயபக்தியே இல்லை, குழந்தைங்களால வந்து நமக்கு திசை திருப்பது. பெற்றோர்களும் தயவுசெய்து சொல்லுங்க, யாராக இருந்தாலும் நோட் பண்ணிக்கப்பா, போடுங்க, நல்லா போடுங்க. ஏன்னா நாங்கள் வளர்ந்த அந்த சபையில் அப்படிதான் கரம்பு வச்சு அடிப்பாங்க. பிறப்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுங்க. குழந்தைங்க ஒருத்தர் கூட ஒழுங்காக கவனிக்கல. நீங்க இப்போ என்ன செய்தி எடுத்தாருன்னு கேளுங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நான் சண்டே ஸ்கூல் டீச்சர் கிட்ட ஒப்பு கொடுக்குறேன், கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிங்க. அவங்கள உட்காந்து அந்த செய்தி என்ன செய்தி எடுத்தாங்கிறத நீங்க கொஞ்சம் தயவு செய்து கேட்க கொஞ்சம் பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை வைத்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோடவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் அனைவரோடும் தேவனுடைய வருகை மட்டும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு ரெண்டு காரியம் மட்டும் சொல்லிடுறேன், நீங்க எல்லாரும் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு போகலாம். இன்னைக்கு நமக்கு ஆதாரத்துக்காக சுமதி காசு கொடுத்துருக்காங்க. ரேஷன் சுமதி அவங்களுக்காக ஜெபம் பண்ணிடுவோம். இன்னொன்னு கொஞ்சம் கவனிங்க, டென்ஷன் கொஞ்சம் கவனிங்க. நம்ம ஆம்பிளிஃபையருக்காக அப்பா வந்து ரொம்ப நாளாக ரிப்பேராக இருக்கு, கொஞ்சம் காசு உங்களால் முடியுமானால் நீங்கள் உதவி செய்யுங்க, மேலே போட்டு வாங்கிடலாம் சீக்கிரமாக. இது கிட்டத்தட்ட என்னுடைய மிஷினரி ஊழியத்தில் தகப்பனார் கொடுத்தது. மிஷினரி ஊழியம்